Hi guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல CBSE Max exercise 1.2ல root 3 is irrational. root 3 is a irrational numberனு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஓகேவா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? Let us assume. நானும் அஸ்யூம் பண்றதுனால தான் நான் என்ன பண்றோம்? let கண்டிஷன் கொடுக்கிறேன். Let us assume. என்னவா அஸ்யூம் பண்ண போறேன்? root 3 is a irrational numberனு சொல்லிட்டு அஸ்யூம் பண்றேன். அஸ்யூம் பண்ணிட்டு நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன் ரூட் 3க்கு ரூட் 3 ஈக்குவல் டு a பை பின்ற ஃப்ராக்ஷனை நானாக தான் கன்சிடர் பண்ணுறேன். அதனால தான் நம்ம லெட்டுன்ற கண்டிஷனை வந்து இங்கே போடுறோம். ஓகேவா? அப்போ ரூட் 3 ஈக்குவல் டு a பை பின்னு வருமா? வேர் a அண்ட் b ஆர் கோப்ரைம்ஸ். கோப்ரைம்னா என்னது? அந்த மாதிரி நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் என்னவா இருக்கக்கூடாது? ஜீரோவாக இருக்கக்கூடாது. அப்போது b நாட் ஈக்குவல் டு ஜீரோன்ற கண்டிஷனையும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கோப்ரைம்னா என்னது? கோப்ரைம்னா அதுக்கான HCF எடுக்கும்போது இப்போ 3க்கும் 5க்கும் நான் HCF எடுக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். கரெக்டாக? கோப்ரைம்னா என்னது? அதுக்கான HCF எடுக்கும்போது அதோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? நானாக தான் கன்சிடர் பண்ணுறேன் ரூட் 3 ஈக்குவல் டு a பை பின்ற ஃப்ராக்ஷன் வேர் a அண்ட் b ஆர் கோப்ரைம்ஸ் b நாட் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த மல்டிபிள் இருக்கிற b-யை ஈக்குவல் டுக்கு எந்த சைட் கொண்டு வந்தால் என்னவா மாறும்? சாரி, டிவிஷனில் இருக்கிற b ஈக்குவல் டுக்கு எந்த சைட் கொண்டு வந்தால் மல்டிபிகேஷனாக மாறும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு ஏவை இந்த சைடு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இது இந்த சைடு வரும்போது b இந்த சைடு வரும்போது மல்டிபிகேஷனில் வருமா? இப்போ இந்த ஸ்டெப் எப்படி இருக்கும்? b ரூட் 3 ஈக்குவல் டு ஏன்னு இருக்குமா? அதை தான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் போத் சைட். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் இந்த ஈக்குவேஷனில்? a ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 3 b த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குவா? a ஸ்கொயர் தான். ரூட் 3 ஸ்கொயர் பண்ணனா என்ன கிடைக்கும்? ரூட் 3 நான் 2 டைம்ஸ் போடுவேன். ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 திரும்ப என்ன ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் கிடைக்கும் நமக்கு. அப்போது ரூட் 3க்கு ஸ்கொயர் எடுக்கும்போது 3 மட்டும் வரும். இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. 3 b ஸ்கொயர் பண்ணனா b ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிறேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ a ஸ்கொயர் எதோட மல்டிபிளாக இருக்குது? இப்போது a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயர்னு இருக்கா? இப்போ இந்த 3-ஐ நான் இந்த சைட் கொண்டு வந்தேன்னா என்னவா மாறும்? டிவிஷனில் வருமா? அப்போது a ஸ்கொயர் வந்து எதால் டிவைட் ஆகும்? 3ஆல் டிவைட் ஆகுமா? ஓகேவா? அப்போ நான் என்ன கண்டிஷன் எழுதலாம்? a ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை, ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன்னு புரியுதா? டிவிசிபிள் பை 3. இப்போது ஏன்றது 3ன்னு வச்சுக்கோங்களேன். a ஸ்கொயர் ஏன்றது 3னா a ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 9ஆக இருக்கும். அப்போ 3யும் 3ஆல் டிவைட் ஆகும், 9ம் 3ஆல் டிவைட் ஆகும் தானே? அப்போது a is also, therefore a is also divisible by 3. ஏன் எழுதுன்னு புரியுதா? இதெல்லாம் எழுத வேண்டாம், இதை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பண்ணுறேன்? லெட்டுன்னு போட்டு let us assume root 3 is a irrational ப்ரூவ் பண்ணும். root 3 is a rational நம்பர்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டிஷனில் root 3 ஈக்குவல் டு a பை பின்னு கொடுக்குறேன். வேர் a அண்ட் b ஆர் கோப்ரைம்ஸ் b நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இந்த b இந்த சைட் போகுது, டிவிஷனில் இருக்கிற ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது மல்டிபிகேஷனாக மாறும். இப்போ நான் டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தனா ரூட் 2 a ஸ்கொயராக மாறும். ரூட் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் வரும், b ஸ்கொயர் மட்டும் வரும். ஓகேவா? அப்போது இதில் இது எழுத வேண்டாம், சும்மா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் இது வந்து a ஸ்கொயர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மல்டிபிள் இருக்கிற 3 இந்த சைட் வரும்போது டிவிஷனாக மாறுமா? அப்போது 3 வந்து a-ஓட டிவிசிபிளாக இருக்கும் தானே? இப்போ இங்கே 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 3 3 3 3 9. அப்போ 3ஆல் a ஸ்கொயர் என்ன பண்ணப்படுது? டிவைட் பண்ணப்படுது. அதனால தான் நான் என்ன எழுதுறேன்? a ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 3, a is also divisible by 3ன்னு எழுதுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷனா, ஸோ we take, இப்போ நான் b-யும் வந்துட்டு ஏதோ ஒரு நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ we take a ஈக்குவல் டு மீனு 3 ஏன்னு எடுக்கலாம், பின்னு எடுக்கலாம். இங்கே 3ஆல் டிவைட் ஆகுதா? இப்போ சப்போஸ் இங்கே 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா 4ன்னு போடணும். ஓகேவா? 3mன்னு நான் எடுக்கிறேன். ஓகே, 3mன்னு எடுத்துட்டு இது நான் வந்துட்டு mன்றது என்னது? சம் இன்டீஜர். வேர் m இஸ் சம் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஏதோ சம் இன்டீஜராக இருக்கணும். ஓகேவா? ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கும்ப்பா. இப்போ நான் a ஈக்குவல் டு 3m எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? இன் ஈக்குவேஷன் 1. இந்த a ஸ்கொயர்ன்ற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயரில் நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயரில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? a ஈக்குவல் டு 3mன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 3m த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயர்னு கிடைக்குமா? 3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 9m ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயர். 1 3 are 3, 3 3 are 9. அப்போது நான் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 3m ஸ்கொயர்னு எழுதலாமா? மாற்றி தான் எழுதிருக்கேன், ஒன்றும் இதில்லை.
இப்போ நான் மறுபடியும் என்ன சொல்லலாம்? இப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 3m ஸ்கொயர்னு இருக்குன்னா அந்த மல்டிபிள் இருக்கிறவர் இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறுமா? b ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு m ஸ்கொயர் கிடைக்குமா? அப்போ b ஸ்கொயர் எதனால டிவைட் செய்யப்படும்? 3 ஆல டிவைட் செய்யப்படும். அப்போ நான் என்ன எழுதலாம்? therefore b ஸ்கொயர் is divisible by 3 also b is also divisible by 3 ன்னு எழுதலாம். புரியுதா இது வரைக்கும்? இப்போ என் கோப்ரைம்னா என்னன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஏவும் பியும் கோப்ரைம். ஸோ அதோடைய ஃபேக்டர் என்னவா தான் வரணும்? 1 தான் வரணும். ஆனால் எனக்கு 3ன்ற இன்னொரு ஃபேக்டர் ஏபிக்கு கிடைச்சிச்சா? அப்போ ஏவும் பியும் கோப்ரைம் இல்லை தானே? அப்போ நான் என்ன எழுதலாம்? சின்ஸ் ஏன் நான் இப்படி எழுதுறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஏவும் பியும் கோப்ரைம். அப்படின்னா கோப்ரைம்னா அதோடைய ஃபேக்டர் என்னவா தான் இருக்கணும்? HCF 1 தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு இன்னொரு ஃபேக்டர் யார் வரா? 3ன்னு வருதா? ஏவும் பியும் 3 ஆல காமனாக டிவைட் ஆகுதா? அப்போ அது ரெண்டு கோப்ரைம் இல்லை தானே? அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். சின்ஸ் A and B are since both எழுதிக்கங்க. both A and B are divisible by 3 therefore A and B are not a coprime. இது எழுத வேண்டாம். not a coprime which gives a இது நமக்கு contradiction தருது தானே? which gives a contradiction hence our assumption is wrong. Therefore hence our assumption is wrong. Therefore root 3 is a irrational number. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? லெட் கண்டிஷன் போடுறேன். let us assume root 3 is a rational number னு எடுத்துக்கிறேன். root 3 equal to a by b where a and b are coprimes. denominator இருக்கிற term 0 இருக்க கூடாது. அப்ப b not equal to 0. நம்ம டிவிஷன்ல இருக்கிற b இந்த சைடு வந்துட்டா மல்டிப்ளிகேஷனா போகும். taking square roots on both sides. a square equal to root 3 b square கிடைக்கும். 3b square னு வரும். a square வந்துட்டு 3 ஆல டிவிசிபிள் ஆகும். அப்ப a square டிவிசிபிள் ஆச்சுனா a வும் டிவிசிபிள் ஆகும். நான் இப்போ என்ன பண்ற போறேன்? so we take a equal to 3m னு எடுத்துக்கிறேன். where m is some positive integer ஆகும். ஏதோ ஒரு integer a equal to 3m ஈக்குவேஷன் 1ல எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்றேன். a ஸ்கொயர்ன்ற ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டிட் பண்ணும். எதுல ஈக்குவேஷன் 1 போறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. a ஸ்கொயர்ன்ற ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் பண்ணிட்டு a equal to 3m சப்ஸ்டிட் பண்ணனா 3m square equal to 3b square ஸ்கொயர் பண்ணும்போது 9 ஆ மாறும். 1 3 3 3 3 9. b யும் 3 ஆல டிவைட் ஆகிறதுனால b square is divisible by 3. b is also divisible by 3 where since both a and b are divisible by 3, a and b are not a coprime which gives a contradiction. Hence our assumption is wrong. Root 3 is a irrational number. புரியுதா? Any doubt? If you comment me. Okay? Thank you.